வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குடாலன். தொடர்ந்து இன்றைக்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். பேரா இந்திய வர்த்தக சபை தலைவராக உயர் திரு கேசவன் முனுசாமி போட்டியின்றி ஏகமனதாக தேர்வு. பேரா வர்த்தக சபையின் தலைவராக உயர் திரு கேசவன் முனுசாமி போட்டியின்றி ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டார். பேரா இந்திய வர்த்தக சபை மண்டபத்தில் 2025 ஆண்டு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பொதுக்கூட்டத்தை தொடர்ந்து அடுத்த 3 ஆண்டுகளுக்கு சபையை வழிநடத்துவதற்கு பொறுப்பாளர்கள் தேர்வு நடைபெற்றது. இத்தேர்தலில் தலைவர் பதவிக்கு உயர் திரு கேசவன் முனுசாமி வேட்புமனு மட்டுமே பெறப்பட்டதால் தலைவராக போட்டியின்றி ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டார். துணைத் தலைவர் பதவிக்கு 2 போட்டியிட்டனர். இதில் திரு ரவிசங்கர் தேர்வு பெற்றார். சபையின் உதவி தலைவர் பதவிக்கு போட்டியில்லாததால் திரு ஏகாம்பரம் தேர்வு செய்யப்பட்டார். செயலாளர் பதவிக்கு 2 போட்டியிட்டனர். அதில் திரு உதயசூரியன் வெற்றி பெற்றார். துணை செயலாளர் பதவிக்கு 2 போட்டியிட்டனர். அதில் திரு சுந்தரன் அவர்கள் வெற்றி பெற்றார். பொருளாளர் பதவிக்கு 2 போட்டியிட்டனர். அதில் நந்தகுமார் வெற்றி பெற்றார். செயற்குழுவினராக 5 போட்டியின்றி ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டனர். தேச ஊடகத்தில் குறைந்த விலையில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தீபாவளி நெருங்கிவிட்டது. நீங்கள் உங்கள் வணிகத்தை பொருட்களை குறைந்த விலையில் காணொலி விளம்பரம் செய்ய உடனடியாக தேசம் ஊடகத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் பொருட்கள் தொடர்பான காணொலி விளம்பரம் தேசம் ஊடகத்தின் யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் ஆகியவற்றில் 2 வாரங்கள் வரை ஒளியேறும். மேலும் குறைந்த விலையில் போட்டோ அல்லது காணொலி தீபாவளி வாழ்த்து விளம்பரங்கள் செய்யலாம். உடனடியாக தேசம் ஊடகத்தை நாடுங்கள். 03673015887. மக்களோட தேசம், தேசத்தோட மக்கள். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.